பீச்சுக்கு கூட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அத்தா வேலை பார்க்குற கடைக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போய் அப்பாவும் பொண்ணும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம வெயிலுக்கு இதமாக ஒரு மிரண்டாவை எடுத்து குடிச்சிட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக சிக்கன் கடைக்கு வந்தாச்சு. இங்கேயும் சிக்கனை வெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் வெயிலில் போனது பாப்பாவுக்கு ஒரே தாகம் போகல. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு அவங்கள தூங்க வச்சா நம்மளால் பிரியாணி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு பிரியாணி பண்ண வந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் ஹீட் ஆனதும் எண்ணெய், நெய், ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்கிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் இப்போயே நம்ம ஆட் பண்ணோம்னா கலர் கொஞ்சம் கிடைக்கும். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு இப்போ இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், நானே வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் இதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டைமில் வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம அந்த மசாலாவில் வந்துட்டு இந்த சிக்கன் நல்லா வேகிற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா அந்த மசாலா வந்துட்டு சிக்கனுக்குள்ளலாம் போய் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் தண்ணி அளந்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நல்லா கை வச்சுலாம் எடுக்காமல் கரண்டி வச்சும் எடுக்காமல் அது உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அப்படியே தண்ணி மட்டும் வடிச்சிட்டு நான் அதில் அப்படியே போட்டுட்டு உப்பு ஒரு தடவை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி தம் வச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி 15 நிமிஷம் வச்சு பார்க்கும்போது நல்லா தண்ணி எல்லாம் ஈத்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தோசை தகத்தை வச்சு அதில் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வந்துட்டு நம்ம தம் போட்டு ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பிரியாணி ரெடி. அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இது பாஸ்மதி ரைஸில். உடையாமல் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி சொன்னதும் குமுதா ஹாப்பியானாச்சு அப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மினி வாக்கில் பார்க்குறேன். டாடா, பை பை காய்ஸ்.